ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஏழை மனுஷன் ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. அந்த பணக்காரரும் இவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு இவருக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறாரு. வச்சு கொடுத்துட்டு இதை வச்சு நீ பிழைச்சிக்கோப்பா, ஆனா இதுல வர லாபத்துல இருந்து மட்டும் எனக்கு 10% கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். இந்த டீலுக்கு அந்த ஏழை மனுஷனும் அக்செப்ட் பண்றாரு. அந்த ஏழை மனுஷன் சந்தோஷத்தோட சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. இந்த மனுஷனுக்கு கிடைக்கிற 90% லாபத்தை வச்சு இவரும் ஒரு பெரிய பணக்காரராக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா முதல் சில மாசம் அந்த பணக்காரருக்கு பண்ண டீல் படி 10% பங்கை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த 10% பங்கையும் அவரே எடுத்துக்கிறாரு. கடையை கொடுத்த அந்த பணக்காரர் வந்து 10% லாபத்தை கேட்டதுக்கு உழைக்கிறது நான் தான், உங்களுக்கு ஏன் நான் பங்கு தரணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம எப்படிங்க கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம எல்லாரும் சாபம் இல்லாம வாழணும்னு தன்னோட ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில அவருக்கான டைம் கொடுக்கிறோமா? உங்க பிஸி ஷெட்யூல்ல அப்பப்ப இயேசு கிறிஸ்துவை மறக்காம நினைச்சுக்கோங்க. மத்தேயு 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.